வெல்கம் பேக் டு கைரளி உலகம். நான் செஞ்சுட்ருக்கிறது லட்டு. ஃபஸ்ட்டு மிக்சர் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்போ மிளகா பூண்டு இதெல்லாம் வறுத்த எண்ணெயில் வறுத்ததுனால ஒரு மாதிரி கலர் இருக்குது. அப்புறம் இதை வறுத்து முடிச்சுட்டு ஒரு கப்பு சுகர் எடுத்துகிட்டு ஒரு 1.5 கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சுகர் எடுத்தேன். 3/4 கப்பு சுகர் எடுத்தேன். அப்புறம் அதை ஒரு நூல் பருவம் மாதிரி ஆக்கிட்டு, ஒரு நூல் கம்பி பதம் இருக்குமில்ல அந்த மாதிரி ஆக்கிட்டு அந்த பூந்தியை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூந்தியை மிக்சியில் க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்தோம்னா நல்ல சுவாதிஷ்டமான ஒரு லட்டு. இதுக்கு கணக்கே இல்லை, எல்லாம் தாராளமாக சேர்த்தலாம். இந்த ஒரு கணக்கு தெரிஞ்சால் போதும், அந்த நூல் பருவம் மட்டும் தெரிஞ்சால் போதும். அது மட்டும் நல்ல ஒரு இதை பார்த்து நம்ம செஞ்சு படிச்சிட்டோன்னு வைங்களேன், தாராளமாக வீட்டில் உருட்டி சாப்பிடலாம். நமக்கு போதுமான அளவு சுகர் எடுத்துக்கிட்டால் போதும். மிதமான ஒரு சுகராக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கும் திகட்டாமல், நம்ம டயபெட்டிக்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போதும். இல்லை நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கலப்படம் ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள் நீங்களும். ஒரு கப்பு மாவுலாம் 8 லட்டு 10 லட்டு வருது. நம்ம 1.5 கப்பு மாவு எடுத்தாலுமே ஒரு வாரத்துக்கு இடையில சாப்பிடலாம். நல்ல நமக்கு தேவையான அளவு எடுத்து சாப்பிட்லாம். வெல்கம் பேக் டு கைரளி உலகம். நான் செஞ்சுட்ருக்கிறது லட்டு. ஃபஸ்ட்டு மிக்சர் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்போ மிளகா பூண்டு இதெல்லாம் வறுத்த எண்ணெயில் வறுத்ததுனால ஒரு மாதிரி கலர் இருக்குது. அப்புறம் இதை வறுத்து முடிச்சுட்டு ஒரு கப்பு சுகர் எடுத்துகிட்டு ஒரு 1.5 கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சுகர் எடுத்தேன். 3/4 கப்பு சுகர் எடுத்தேன். அப்புறம் அதை ஒரு நூல் பருவம் மாதிரி ஆக்கிட்டு, ஒரு நூல் கம்பி பதம் இருக்குமில்ல அந்த மாதிரி ஆக்கிட்டு அந்த பூந்தியை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூந்தியை மிக்சியில் க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்தோம்னா நல்ல சுவாதிஷ்டமான ஒரு லட்டு. இதுக்கு கணக்கே இல்லை, எல்லாம் தாராளமாக சேர்த்தலாம். இந்த ஒரு கணக்கு தெரிஞ்சால் போதும், அந்த நூல் பருவம் மட்டும் தெரிஞ்சால் போதும். அது மட்டும் நல்ல ஒரு இதை பார்த்து நம்ம செஞ்சு படிச்சிட்டோன்னு வைங்களேன், தாராளமாக வீட்டில் உருட்டி சாப்பிடலாம். நமக்கு போதுமான அளவு சுகர் எடுத்துக்கிட்டால் போதும். மிதமான ஒரு சுகராக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கும் திகட்டாமல், நம்ம டயபெட்டிக்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போதும். இல்லை நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கலப்படம் ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள் நீங்களும். ஒரு கப்பு மாவுலாம் 8 லட்டு 10 லட்டு வருது. நம்ம 1.5 கப்பு மாவு எடுத்தாலுமே ஒரு வாரத்துக்கு இடையில சாப்பிடலாம். நல்ல நமக்கு தேவையான அளவு எடுத்து சாப்பிட்லாம்.